ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தான் உங்கள் கணேஷ் காயு. இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரூமை வெளியில் எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க. ஏன் க்ளீனிங் பண்ணுறோம் அப்படின்னா, கணேஷ் வந்து நாளைக்கு மாலை போட போகிறாங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மூச்சு வாங்குது ரொம்ப. சிவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணிக்கிறேன். 2025 உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்காக நான் காடுகிட்ட ப்ரே பண்ணிக்கங்க. நீங்கள் எங்களுக்கும் விஷ் பண்ணுங்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன சந்தோஷமாக ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி தான் வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் யாரு கூடயும் பேசாமல் இருக்காதீங்க, எல்லாரு கூடயும் பேசுங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்துடலாம். ஃபுல்லாக வந்து இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்காக தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஒர்க் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா வந்து கணேஷ் வந்து மாலை போட போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நியூ இயருக்காகவும் சேர்த்து அப்படியே ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கபோர்டு ஃபுல்லாக நான் என்ன வச்சுருக்கேனே எனக்கே தெரியல. அதை அப்பப்போ நான் எடுத்து க்ளீன் பண்ணியிருந்தாலே எனக்கு இவ்வளோ வேலை இருந்திருக்காது. நிறைய இருந்துச்சு. ஃபுல்லாக ஏகப்பட்ட தூசி என்னென்னமோ. இதில் இவன் வேறு வந்து ஓடையில் வந்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் இப்போ தான் உடம்பு சரியாக இருக்குது. அப்புறம் திரும்ப டஸ்ட் அலர்ஜி ஆயிரும்னு சொல்லிட்டு அவனை அந்த சைடு போக சொல்லிட்டேன். ஃபுல்லாக கபோர்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒட்டடையெல்லாம் எடுத்து நான் எப்போயுமே கூட்டும் போது இப்படி தட்டி விட்டுருவேன். அப்படி இருந்துமே வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்கள் வீட்லையெல்லாம் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ரொம்ப சேருது. அதுக்கப்புறமா வந்து வா அதே இறங்கி வா. அந்த லைட் அப்படி வச்சுக்க
தூக்கிட்டு போகணும்னா போ, வெளியே நீ வாட்டுக்கு போ. மேக்ஸிமம் வந்து நான் எல்லா ஒர்க்குமே பார்த்துட்டேன். கிளாரிட்டி நல்லா தெரியல. எல்லா ஒர்க்குமே பார்த்துட்டேன். இந்த துணி காய போடுறது மட்டும் பெரும் பிரச்சனையாக இருக்குது. பார்த்தீங்களா, வெளியே அங்கிட்டு பாருங்களேன். ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரியே கிளைமேட் இருக்குது. எப்படி மோடம் போட்டிருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஏன் இங்கே நிற்கிறேன்னா, நான் வாஷிங் மிஷினில் அந்த குண்டு போர்வை இருக்கும் பார்த்தீங்களா, எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த குண்டா. அது நம்மளாலலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதுக்குள்ளே போட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3 போர்வை இருக்குது. 3 போர்வையுமே ஒன்று ஒன்றா எடுத்து ட்ரை பண்ணி காய போடணும். இருக்கிறதுலே இதே மிகவும் டேஞ்சரான போர்வை. இந்த போர்வை இதையும் ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்க, கடகடன்னு ஆடும் மிஷின். சரி பார்ப்போம். ஆண்டதானே இருக்கு. ட்ரை எங்கே இருக்குது? ட்ரை ஸ்பீட் 10. ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் எப்படி கடன்னு சுற்றுதுன்னு. தூசியாக வேறு இருக்குது. பயங்கரமாக சுற்றும். இப்போ யார் யார் வீட்டில் இப்படி சுற்றி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த போர்வை போட்டால் மட்டும்தான் இப்படி சுற்றும். மற்றபடி நான் கரெக்டாக தான் போடுவேன். எப்பவுமே இந்த மாதிரி குண்டு போர்வைனா கணேஷ் வந்து அலசி வச்சுட்டு போயிடுவாங்க. அதோடு இதில் போட்டோம்னா ரொம்ப சுற்றுன்னு சொல்லிட்டு இதில் நான் போட மாட்டேன். இந்த வாஷிங் மிஷின் வந்து எவ்வளோ கிலோனா 6.5 kg தான் தாங்கும். என்ன ஒன்றும் படலை, சுற்றவே இல்லை. இனிமேலும் சுற்றுமோ? ஒன்றும் சுற்றலை. நல்ல வேலை. வா, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பாய். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.